எல்லாருக்கும் அன்பான வணக்கம். நன்றி அலைகள 28 நாள் வாழ்க்கை மாற்றப் பயணம் என்ற நம்முடைய தொடரின் 27வது நாளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்று இந்த 28 நாள் பயணத்தின் இறுதி கட்டத்தை நெருங்கியிருக்கிறோம். கடந்த 26 நாட்களாக நாம் நன்றியுணர்வை ஒரு பழக்கமாக மாற்ற முயற்சி செய்து வருகிறோம். சில நாட்களில் நீங்கள் சிரித்திருப்பீர்கள். சில நாட்களில் உங்கள் கண்களில் கண்ணீர் வந்திருக்கும். சில நாட்களில் நான் இதை ஏன் இவ்வளவு நாட்கள் செய்யலை என்று கூட நினைத்திருப்பீர்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நீங்கள் முதல் நாள் இருந்த மனிதர் இல்லை. இன்று கொஞ்சம் மாறியிருக்கிறீர்கள். அதுதான் இந்த பயணத்தின் மாயாஜாலம். உங்கள் வாழ்க்கையை திரும்பிப் பாருங்கள் நண்பர்களே. ஒரு நிமிடம் கண்களை மூடாமல் கூட உங்கள் வாழ்க்கையை திரும்பிப் பாருங்கள். 5 வருடங்களுக்கு முன் இருந்த நீங்கள், இன்று இருக்கும் நீங்கள் ஒரே மனிதரா? இல்லை. பல மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. சில மாற்றங்கள் உங்களுக்கு பிடித்தவை, சில மாற்றங்கள் வலியை கொடுத்தவை. ஆனால் ஒவ்வொரு மாற்றமும் உங்களை இன்று இருக்கும் இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. நாம் மறந்து விடுவது என்ன? நண்பர்களே, நாம் வாழ்க்கையில் இன்னும் கிடைக்காத விஷயங்களைப் பற்றிதான் அதிகம் யோசிக்கிறோம். ஆனால் ஏற்கனவே கிடைத்த மாற்றங்களை கொண்டாட மறந்து விடுகிறோம். ஒரு காலத்தில் நீங்கள் வேண்டிக் கொண்ட பல விஷயங்கள் இன்று உங்கள் வாழ்க்கையின் ஒரு சாதாரண பகுதியாகிவிட்டது. ஒரு வேலை, ஒரு வீடு, ஒரு குடும்பம், ஒரு நண்பர், ஒரு ஆரோக்கியமான உடல், ஒரு திறமை, ஒரு வாய்ப்பு, இவை அனைத்தும் ஒரு காலத்தில் உங்கள் பிரார்த்தனைகளாக இருந்திருக்கலாம். இன்றுக்கு அவை உங்கள் ஆசீர்வாதங்களாக இருக்கின்றன. ஒரு சிறிய நினைவு நண்பர்களே. ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். ஒரு பெண் தன் 25வது வயதில் ஒரு சிறிய வாடகை அறையில் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு வேலை இல்லை, பணம் இல்லை, நாளைய சாப்பாட்டுக்கே கவலைப்பட்ட நாட்கள். அன்று அவள் மனதார ஒரு வேண்டுதல் வைத்தாள். ஒரு நல்ல வேலை, ஒரு நிலையான வாழ்க்கை, அவ்வளவுதான் எனக்கு வேண்டும். இன்று அந்த பெண்ணுக்கு வயது 40. அவளுக்கு ஒரு வேலை இருக்கிறது, ஒரு சொந்த வீடு இருக்கிறது, ஒரு குடும்பம் இருக்கிறது. ஆனால் அவள் அதை ஒரு சாதாரண வாழ்க்கை என்று நினைக்கிறாள். அந்த 25 வயது பெண் இன்று இருந்தால் இதையே பார்த்து கண்ணீருடன் நன்றி சொல்லியிருப்பாள். நண்பர்களே, உங்கள் இன்றைய சாதாரண வாழ்க்கை யாருடையவோ கனவு. ஒவ்வொரு சவாலும் ஒரு பரிசு நண்பர்களே. நீங்கள் சந்தித்த ஒரு பெரிய பிரச்சனை என்று நினைத்துப் பார்த்தால் அது உங்களை வலிமையான மனிதராக மாற்றியிருக்கிறது. ஒரு தோல்வி உங்களுக்கு பொறுமையைக் கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஒரு இழப்பு உறவுகளின் மதிப்பை உணர வைத்திருக்கிறது. ஒரு காத்திருப்பு நம்பிக்கையை வளர்த்திருக்கிறது. அதனால இன்று வெற்றிகளுக்கு மட்டுமல்ல, உங்களை உருவாக்கிய அனைத்து அனுபவங்களுக்கும் நன்றி சொல்லப் போகிறோம். நீங்கள் யாருக்காக இன்று இருக்கிறீர்கள் நண்பர்களே? இன்னும் ஒரு விஷயம், நீங்கள் இன்று இந்த இடத்தில் இருப்பதற்கு நீங்கள் மட்டும் காரணம் இல்லை. உங்கள் பெற்றோர் பட்ட கஷ்டம், உங்களை நம்பிய ஒரு ஆசிரியர், கஷ்ட காலத்தில் கை கொடுத்த ஒரு நண்பர், உங்களை விட்டுக் கொடுக்காமல் இருந்த ஒரு துணை, இவர்கள் எல்லாம் உங்கள் இன்றைய மாயாஜாலத்தின் அமைதியான காரணிகள். ஒரு நிமிடம் அவர்களை நினைத்துப் பாருங்கள். மனதார சொல்லுங்கள், உங்களுக்கு நன்றி. இன்றுக்கு ஒரு நோட்டை எடுத்துக் கொள்ளுங்கள். அதன் மேலே என் வாழ்க்கையின் மாயாஜாலங்கள் என்று எழுதுங்கள். இப்போது உங்கள் வாழ்க்கையில் நடந்த குறைந்தது 10 நல்ல மாற்றங்களை எழுதுங்கள். உதாரணமாக, நான் முன்பை விட தைரியமாக இருக்கிறேன். நான் என்னை அதிகமாக நேசிக்க ஆரம்பித்திருக்கிறேன். என் குடும்ப உறவுகள் மேம்பட்டுள்ளன. என் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் ஏற்பட்டுள்ளது. என் மனநிலை அமைதியாகியுள்ளது. நன்றி சொல்லும் பழக்கம் வந்துள்ளது. புதிய வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்துள்ளன. நான் என்னை அதிகமாக நம்ப ஆரம்பித்துள்ளேன்.
நான் கவலைப்படுவது குறைந்துள்ளது. என் வாழ்க்கையை புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பித்துள்ளேன். ஒவ்வொரு மாற்றத்திற்கும் கீழே மனதார எழுதுங்கள். இந்த மாற்றத்திற்கு நன்றி. இப்போது இன்னும் ஒரு படி. நண்பர்களே, அந்த 10 மாற்றங்களுக்கு அடுத்து ஒரு புதிய பட்டியல் எழுதுங்கள். என் வாழ்க்கையை மாற்றிய 3 நபர்கள் என்று அவர்கள் பெயரை எழுதுங்கள். அவர்கள் உங்களுக்கு என்ன செய்தார்கள் என்பதை எழுதுங்கள். முடிந்தால் இன்று அவர்களில் ஒருவருக்கு ஒரு செய்தி அனுப்புங்கள். நீங்கள் என் வாழ்க்கையில் செய்த ஒரு விஷயத்திற்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்று. இது உங்கள் நாளை மாற்றும் ஒரு சிறிய செயல். உங்களை பாராட்டுங்கள் நண்பர்களே. இந்த 27 நாட்களில் நீங்கள் தொடர்ந்து வந்திருக்கிறீர்கள். அது ஒரு சாதனை. அதற்காக உங்களை நீங்களே பாராட்டுங்கள். மனதில் சொல்லுங்கள், நான் பெருமைப்படுகிறேன். நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். என் பயணத்திற்கு நன்றி. சரி நண்பர்களே, இப்போது அமைதியாக அமருங்கள். உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். உங்கள் உடலை முழுவதுமாக தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆழமாக மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். மீண்டும் ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக் கொள்ளுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். இப்போது உங்கள் வாழ்க்கையை ஒரு அழகான திரைப்படமாக கற்பனை செய்யுங்கள். உங்கள் சிறுவயது, உங்கள் பள்ளி நாட்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பம், உங்கள் முதல் வெற்றி, உங்கள் சவால்கள் ஒன்றன்பின் ஒன்றாக உங்கள் மனத்திரையில் தோன்றுகின்றன. ஒவ்வொரு நினைவையும் அன்புடன் பாருங்கள். எந்த தீர்ப்பும் வேண்டாம், வெறும் நன்றியுணர்வு மட்டும். இப்போது உங்களை இங்கு கொண்டு வந்த ஒவ்வொரு நபரையும் நினைத்துப் பாருங்கள். உங்கள் பெற்றோர், உங்கள் ஆசிரியர்கள், உங்கள் நண்பர்கள், உங்களை நம்பிய ஒவ்வொருவரும் உங்கள் மனத்திரையில் ஒளிரும் நட்சத்திரங்களாக தோன்றுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் மௌனமாக நன்றி சொல்லுங்கள். இப்போது உங்கள் இதயத்தில் ஒரு பொன்னிற ஒளி பிரகாசிக்கிறது. அந்த ஒளி உங்கள் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் அன்பால் இணைக்கிறது. மெதுவாக மனதில் சொல்லுங்கள், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்திற்கும் நன்றி. என்னை வளர்த்த ஒவ்வொரு மாற்றத்திற்கும் நன்றி. என்னை இங்கு கொண்டு வந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. என்னை வழிநடத்திய இறைவனுக்கு நன்றி. என் வாழ்க்கை ஒரு அழகான அதிசயம். இப்போது உங்கள் முகத்தில் ஒரு புன்னகை மலர்கிறது. உங்கள் இதயம் நன்றியால் நிரம்புகிறது. உங்கள் மனம் மிகவும் இலகுவாக மாறுகிறது. ஆழமாக மூச்சை இழுங்கள். மெதுவாக வெளியே விடுங்கள். தயாரானதும் மெதுவாக கண்களைத் திறக்கலாம். இன்றைய சேலஞ்ச். இன்று உங்கள் வாழ்க்கையில் நடந்த 10 பெரிய மாற்றங்களை எழுதுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றிய 3 நபர்களை எழுதுங்கள். அவர்களில் ஒருவருக்கு நன்றி சொல்லி ஒரு செய்தி அனுப்புங்கள். அந்த மாற்றங்களில் 3ஐ ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்று உங்களையே மனதார பாராட்டுங்கள். என் வாழ்க்கை ஒரு மாயாஜாலம் என்று 3 முறை சொல்லுங்கள். இன்று டைரியில் எழுதுங்கள், கடந்த சில வருடங்களில் என் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய நல்ல மாற்றம் என்ன? அந்த மாற்றம் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது? இன்று நான் பெருமைப்படும் விஷயம் என்ன? என் வாழ்க்கையை மாற்றிய நபர் யார்? ஏன்? என் வாழ்க்கையின் அடுத்த மாயாஜாலத்திற்கு நான் எதற்காக நன்றி சொல்ல விரும்புகிறேன்? நண்பர்களே, நன்றியுணர்வு உங்கள் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறதா? அதற்கான பதில் உங்கள் இதயத்திற்குத் தெரியும். இந்த 27 நாட்களில் நீங்கள் விதைத்த ஒவ்வொரு நல்ல எண்ணமும் உங்கள் வாழ்க்கையில் அழகான மாற்றங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. அதனால் இன்று முதல் மனதார சொல்லுங்கள், என் வாழ்க்கையின் மாயாஜாலத்திற்கு நன்றி, என் வளர்ச்சிக்கு நன்றி, என் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் நன்றி. நன்றி, நன்றி, நன்றி.